ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இது பார்த்தா நேற்றுலேருந்து ரொம்பவுமே வைரலாக பேசப்பட்டுக்கிட்டு வர ஒரு முக்கியமான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தா நேபாளத்துக்கு போன நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த 103 பேர் பார்த்தா மாயமான முறையில் காணாமல் போயிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ என்ன நடந்திருக்கு, அப்படி அவங்க இப்போ எந்த இடத்துல இருக்காங்க, சேவ் பண்ணிட்டாங்களா இல்லையா, எவ்வளோ பேர் சேவ் பண்ணியிருக்காங்க, ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு எலபரேட்டாக இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளோட தமிழ்நாட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, நம்மளுடைய இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த வேர்ல்டு லெவலில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஈஸியாக உங்களால் வெறும் 5 நிமிஷத்தில் பார்த்தா சீக்கிரமாக தெரிஞ்சிக்க முடியும். சரி, மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நேபாளத்துக்கு பார்த்தீங்கன்னா யாத்திரைக்காக போவாங்க. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த 103 பேர். இதில் பார்த்தா 2 குரூப்பாக பார்த்தா அவங்க போயிருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் பார்த்தீங்கன்னா 54 பேர் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் மட்டும் புதுச்சேரியை சேர்ந்தவங்க. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா 51 பேர் பார்த்தா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ட்ராவல்ஸை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நேபாளத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ இதை சொல்லியிருக்காங்க. 2வது குரூப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 49 பேர் பார்த்தா இருந்திருக்காங்க. ஸோ திடீர்னு இவங்க நல்லா தான்டா போய்கிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு அப்படி என்ன தான்டா ஆகியிருக்கும், ஸோ 103 பேருமே காணாமல் போகிற அளவுக்கு அப்படி அவங்களுக்கு என்னடா நடந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. நேபாளம் நாட்டில் பார்த்தீங்கன்னா ரசுவான்னு இந்த ஒரு டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கோசி இந்த மாதிரி ஒரு ஆற்று அந்த ஒரு பகுதியில் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ வெள்ள அபாயம் ஏற்பட்டு மிகப்பெரிய பேரழிவு பார்த்தா ஏற்படுத்தின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்க்கும்போது அந்த அளவில் ஸோ நம்ம இருந்தாக்கா என்ன ஆயிருப்போமோ என்னன்னு தெரியல, அந்த அளவில் பார்த்தா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் பார்த்தா மக்கள் மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 பேரை மீட்க இருக்கிறதா பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கைலாஷ யாத்திரைக்காக போன ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா நேபாளம் இந்த ஒரு பகுதியில் போய் பார்த்தா மாட்டிக்கிட்டு அந்த ஒரு ஆற்றில் சிக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்டேட்டெல்லாம் பார்த்தா ஃப்ளாஷ் நியூஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவுமே பார்த்தோன்னா பாவமாக இருந்தது பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்டால் நம்மளுடைய தமிழ்நாட்டு சார்பிலேருந்து இதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க, ஸோ என்ன மாதிரி ஆலோசனை கூட்டமும் நடத்திக்கிட்டு வராங்கன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை பார்த்தா மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண பார்த்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 20 பேரை மீட்கப்பட்டிருக்கிறதா பார்த்தா சொல்லியிருக்காங்க. இருந்த 20 பேரையும் பார்த்தா அவங்களுடைய தாயகம், அதாவது பார்த்தா அவங்களுடைய வீட்டுக்கே டைரெக்டாக கொண்டு வர மாதிரி பார்த்தா பிளான் போய்கிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூரை ஆணையராக இருக்கக்கூடிய ஆயுஷ்குமார் இவங்களை பார்த்தா டைரெக்டாக விசாரிக்க சொல்லி பார்த்தா அனுப்பியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தா இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல போய் பார்த்தா டைரெக்டாக இது பண்ணுங்கள், மக்களை காப்பாற்றி ஆகணும். ஸோ மாயமான முறையில் பார்த்தா காணாமல் போயிருக்காங்க, இவங்களை காப்பாற்றி ஆகணும்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது ஒரு முக்கியமான விஷயங்கள் ஆயுஷ்குமார் தலைமையில் பார்த்தா நடக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க மட்டும்தான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை, ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், தென்னரசு, வினோத், ஸோ அயலா தமிழகர் நலன், ஸோ இந்த மாதிரி ஒரு துறை, ஸோ மறுவாழ்வுத்துறை சதீஷ், ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும், தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ சீக்கிரத்தில் காப்பாற்ற முடியும், நிறைய வழிகளை பார்த்து மேற்கொண்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ சிகிச்சைக்காக அதாவது பார்த்தா அடிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனுக்கு பார்த்தா சிகிச்சைக்காக மருத்துவ உதவியும் பார்த்தா செஞ்சுக்கிட்டு வரதாகவும் சொல்லிக்கிட்டு வராங்க. ஃபர்தராக என்ன பண்ணிக்கிட்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ கூடிய விரைவில் பார்த்தா இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிடும், தமிழக மக்களை காப்பாற்றிடும்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலாக காணாமல் போன குடும்பத்துலேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு சார்பிலேருந்து ஒரு நம்பரையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் என்னென்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பார்த்தா டேரெக்டாக சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.